வடக்கு மாகாணத்தில் முக்கியமாக வடகிழக்கு தமிழர் தேசங்களில் வந்து குறிவைத்து கைதுகள் நடவடிக்கை அல்லது சுற்றி வளைப்புகள் இளைஞர் சமுதாயத்தின் மேலான அரசாங்கத்தின் பார்வைகள் இது எந்த அளவு இன ரீதியான ஒரு தாக்கம் அல்லது கடந்த காலங்களில் ஒரு சமுதாயத்தின் மேலே இலங்கை அரசால் மேற்கொள்ளப்பட்ட ஒரு தாக்கம் போன்ற ஒரு பாணியில் இது பார்க்கப்படுதுன்னு சொன்னால் இல்லை. உண்மைக்குமே உங்களுக்கு தெரியும். இதுக்கு முதல்ல இந்த வீடியோ இருக்கா பார்த்துட்டு வாங்க. எதிர்வரும் காலங்களில் இடம்பெற இருக்கிற கைதுகள் இதில் முக்கியமாக பாதிக்கப்பட போகிறது தமிழர் தாயகம், அதாவது வடக்கு கிழக்கு பிராந்தியங்களில் இருக்கிற குற்றச் செயல்களுக்காக இந்த புதிய சட்டங்கள் பலமாக பாயும் என்று சொல்லலாம். ஏன்னு சொன்னால் நீங்கள் இன ரீதியாக இதை பார்க்கக்கூடாது. தமிழர்கள் மேலே சிங்களவர்கள் ஆதிக்கம் செலுத்துகிறார்கள், சிறுபான்மை ஒடுக்கிறார்கள், நீங்கள் யோசிக்க வேண்டாம். இது ஜனாதிபதி எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு புலனாய்வு ரீதியாக எடுக்கப்பட்ட நடவடிக்கை. கடந்த காலங்களில் ஆட்சியில் இருந்த சிங்கள ஆட்சியாளர்கள் வடக்கு கிழக்கில் முக்கியமாக தமிழர் தாயத்துக்குள்ள தங்களுக்கென்று சில குரூப்புகளை வச்சிருக்கிறதும் இந்த தமிழ் மக்கள வழிகளை திசைதிருப்பதற்காக இந்த போதை வஸ்துக்கள், பாலியல் தொழில்கள், மற்றது இந்த கொலை கொள்ளை போன்ற விஷயங்களை வந்து தங்களுக்கு பின்புலமாக வச்சு செயற்படுறது, மற்றது வெளிநாடுகளில் புலம்பெயர் தேசங்கள் இப்படி செயற்படுற சகல விஷயங்கள் 9 மாகாணத்திலையும் பிரதான போலீஸ் காரியாலய நிலையங்களில் வந்து குற்றப்புலனாய்வு திணைக்களம் மிக பிரதானமான வலயங்கள் அந்த இடங்களுக்குள்ள பிரதேசங்களுக்குள்ள வந்து நிறுவப்பட்டது. என்ன காரணம் என்று சொன்னால் உண்மைக்குமே ஆதாரபூர்வமான விடயங்களை வந்து இந்த அரசாங்கம் முன்னெடுக்க நினைக்குது. என்னென்னு சொன்னால் ஆதாரம் இல்லாமல் கடந்த காலங்களில் ஒரு இனத்தின் மேலானோ அல்ல ஒரு சமுதாயத்தின் மேலான ஒரு அடக்குமுறையை அரசாங்கம் மேற்கொண்டதால தான் இலங்கைக்குள்ள நிறைய பிளவுகள் என்ற ரீதியிலே ஆதாரபூர்வம் நிறைய ஆதாரங்களை செயற்படுத்த இருந்தது. அதே போல் நான் இந்த வீடியோவில் ஏற்கனவே குறிப்பிட்டேன் நான் உங்களுக்கு, இந்த ஜெனிவா கூட்டத்தொடர் முடிஞ்ச கையோட நீங்கள்லாம் ரெடியாகுங்க. வடக்கு கிழக்கு முக்கியமாக பாரிய அளவிலான கைதுகள் இடம்பெற இருக்குது, அதுக்கான ஆதாரங்கள் சேமிக்கப்பட்டது என்று சொல்லியிருந்தேன். அது சில பேருக்கு மத்தியில் விளங்கியிருக்கும், சில பேருக்கு அது ஒரு நகைச்சுவை அமைந்தது. சில பேர் ஏன் இவர் தான் அடுத்த நாட்டு ஜனாதிபதி என்று சொன்ன கூட இருந்தது. எங்களுக்கு அதெல்லாம் தேவையில்லை. ஒரு செய்தியை கொண்டு வரோம் என்று சொன்னால் ஏதோ ஒன்று இருக்குன்னு சொல்லி நீங்கள் யூகிக்கணும். இப்போ நாங்கள் அதை விழாவாரியாக அவங்களுக்கு தோலெல்லாம் உரிச்சு தீத்தியெல்லாம் முடியலாது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அது அந்த சம்பவம் வந்து நடைபெற்று அரங்கேறி கொண்டிருக்கிறது. தென்னிலங்கையில் ஒரு குற்றச்செயல் நடக்குதுன்னு சொன்னால் அதோட வடக்கில் இருக்கிற வடக்கு கிழக்கு தமிழர்கள் சம்பந்தப்படுத்துகிறார்கள். அதே போல் வடக்கு கிழக்குல பாரிய நிதி சம்பந்தமான மோசடிகள், போதைப் பொருள் கடத்தல்கள், போதைப் பொருள் வர்த்தகங்கள், அதை விட கட்ட பஞ்சாயத்துகள், வாழ்வெட்டு குழுக்கள், இப்படி நிறைய பேர் நிறைய விதமாக செயற்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இன்னும் மறைமுகமாக, அதாவது ஆட்சியோ அரசாங்கமோ தற்போது ஆட்சியில் இருக்க அனுர்குமார திசாநாயக்க அவங்களோட கையில் இருந்தால் கூட சில இடங்களில் வந்து முந்தைய ஆட்சியாளர்கள அரசாங்கம் தான் அங்கே இடம்பெற்று கொண்டிருக்குது. ஸோ அவர்கள் அந்த காலத்தில் குறிப்பாக இப்போ விமல் ரத்நாயகா கிட்டடியில் சொல்லியிருப்பார் பாருங்க ஒரு வசனம். விமல் ரத்நாயகா மட்டும் இல்லை, என்பிபி அரசில் இருக்க அநேகமான அமைச்சர்கள் சொல்கிற விடயம் என்னென்னு சொன்னால், தென்னிலங்கையில் இந்த அளவுக்கு போதைப் பொருளோ இந்த அளவுக்கு பாதாள உலக குழு கும்பல்ற செயற்பாடுகள் அதிகரிப்புக்கோ அல்லது வந்து இங்கே நடக்கிற சட்டவிரோதமான செயற்பாடுகளுக்கோ ஏன் வடக்கு கிழக்கில் இடம்பெறல, இலங்கையில் இடம்பெறுது இப்படியான ஒரு பாரதூரமான சர்வதேசத்துடன் தொடர்புபட்ட சில விடயங்கள் இங்கே இடம்பெறும் போது ஏன் வடக்கு கிழக்கில் இடம்பெறல என்ற உதாரணமாகத்தான் என்பிபி அரசு தற்போது வடக்கு கிழக்கு தமிழர் தாயகம் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்கள வழிகாட்டலின் கீழில் இருந்த தமிழர் தாயகத்தில் வந்து 2009 வரைக்கும் அவர்களோட கட்டுப்பாட்டில் இருந்த காரணமாக தான் வடக்கு கிழக்கில் வந்து இவ்வாறான சம்பவங்கள் அங்கு நடைபெறல. அப்போ வடக்கு கிழக்குன்றது வந்து தமிழர் தாயகம். தமிழர் தாயகத்தில் இளைஞர் என்ன, வயது வந்தோர் என்ன, அவங்களோட கட்டுப்பாட்டில் இருக்கும்போது அங்கே எதுவுமே இடம்பெறல. அப்போ அந்த கட்டுப்பாடு ஆயுத போராட்டம் மௌனித்த பிறகு திட்டமிட்டு கடந்த கால ஆட்சியாளர்கள் போல திட்டமிட்டு வெளி உலகுக்கு இந்த வடக்கு கிழக்கு தமிழர் தாயகத்தை வந்து நாங்கள் வெளிச்சம் போட்டு காட்டணும் என்று சொல்லி இந்த மஹிந்த ராஜபக்ச போன்ற ஆட்சியாளர்கள், கோத்த ராஜபக்ச போன்ற ஆட்சியாளர்கள், ரணில் விக்ரமசிங்க, மைத்திரிபால, இந்த சிங்கள ஆட்சியாளர்கள் வந்து அதை திட்டமிட்டு சீரழிவு, அதாவது சீர்கெடுத்தனர் என்று சொல்லலாம் வடக்கு கிழக்கு தமிழர் தாயகத்தை. இப்போ ஐநாக்கு காட்டணும், வெளியில் ஒவ்வொரு நாட்டுக்கும் காட்டணும், அதாவது தமிழீழத்துக்கு ஆதரவாக இருக்கிற ஒவ்வொரு நாடுகளுக்கு நாங்கள் காட்டணும் இந்த தமிழீழம்ன்றது இதுதான், அவர்கள் வெளியால் ஒரு மாயமாக மறைச்சி வச்சிருந்தோம், உள்ளுக்குள்ளே இப்படித்தான் போதை சீர்கேடு அப்படின்ற காட்டணும்ன்றதுக்காண்டி சில சம்பவங்கள் இடம்பெறுது. அந்த நேரத்தில் இருந்து இன்றைய வரைக்கும் பணத்தை கண்ணில் பார்த்தவங்க வந்து அதை விட்டு வெளியே வர்றதுக்கு அவங்களுக்கு விருப்பம் இல்லை. அதால் ஒட்டுமொத்த வடக்கு கிழக்கு தமிழர் தாயகத்தில் இருக்கிறவங்களையும் வந்து நாங்கள் பழி சுமத்தையில் அந்த அதை அடிப்படையாக கொண்டு செயற்படுறோம். இப்போ அதை அடிப்படையாக உருவாக்கி விட்டாருன்னு சொன்னால் இந்த ராஜபக்ச ஆட்சியாளர்கள்னு சொல்லலாம். இந்த ராஜபக்ச ஆட்சியாளர்களால் மீண்டும் இந்த வடக்கு கிழக்குக்குள்ள, இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இவர் ராஜபக்சாக்கள கைக்கூலி ஒருவர் வந்து இந்த புலம்பெயர் தேசங்களில் வந்து வடக்கு கிழக்கு இளைஞர்களை வந்து குடுக்காரர், போதை வஸ்து, இவங்க தான் அங்கே எல்லா பிரச்சனை செய்கிறாங்கன்னு சொல்லி ஒரு பின்பம் ஒன்று தோற்றிக்கப்பட்டது. எதிர்காலத்தில்
அவர்கள் வந்து வடக்கு இப்போ மாகாண சபை தேர்தலில் நிற்கும் போது அவர்கள கைக்குள்ள ஆட்சி வந்ததாக இருந்தால் அதன் பின்னர் அவருக்கு பின்னால் திரள்கின்ற இளைஞர் யுவதிகள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த படித்த பட்டதாரிகள் சங்கம் வந்து வருகிற எலெக்ஷனில் வந்து ஒரு குறிப்பிட்ட நபரை தான் தேர்ந்தெடுக்க நேரடியாக சொல்கிறேன் அர்ச்சுனாவை தெரிவு செய்ய போகிறார்கள் என்று சொல்கிறார்கள். உண்மைக்குமே அவர்கள் பட்டதாரிகள் என்று சொல்லி எதை வச்சு அதை சொல்கிறோம்னு தெரியல. ஒரு மாகாண சபை அதிகாரத்தின் கீழே அதிகாரம் வேலைவாய்ப்பு வந்தாலும் அரசாங்கம் ஒதுக்குகின்ற வேலைவாய்ப்புகளின் ஊடாகத்தான் அது பிரித்து கொடுக்கப்பட போகுது. அதுவும் அங்கே கொடுக்கப்பட போய்களை உதாரணத்துக்கு மாகாண சபைக்கு ஒருத்தர் வாரன்னு சொன்னால் அவரோட சொந்தங்கள் சார்ந்த அவருக்கு தெரிஞ்சவங்க சார்ந்த அந்த வேலைவாய்ப்புகள் போன பிறகு பட்டதாரிகளுக்கு அது கிடைக்க போகிறல. இப்போ அந்த அறிவின்மையாளாக அவர்கள் அப்படி சொல்கிறார்கள். இப்போ எதற்காக மற்ற அரசியல்வாதிகளை வந்து மிரட்டுறதுக்கு அப்படி சொல்கிறான்னு தெரியாது. ஆனால் பட்டதாரிகள் சங்கம் வந்து இவருக்கு பின்னால் நிப்பமென்ற ஒரு வார்த்தையை வெளியிடுறினான். அது அவர்கள் அரசியல் சார்ந்து இந்த எலெக்ஷன் சார்ந்து அறிவின்மையினால் அவர்கள் அப்படி கதைக்கலாம், அது வேறு விஷயம். ஆனால் அவ்வாறு ஒரு நபர் கொண்டுவரப்பட்டால் அவருக்கு பின்னால் நிற்கிற இளைஞர் சமுதாய நாளைக்கு வருகிற ஜனாதிபதி தேர்தலில் சில வேளை இந்த ஆட்சியில் இருக்கிற என்பிபி எதிர்ப்பதாக கூறிக்கொண்டு இன்று தமிழ் அரசியல்வாதிகள் இருப்பதாக கூறண்டு அர்ச்சுனாக்கு வாக்களிப்போம் அர்ச்சுனா பின்னால் அளிப்போம் என்று சொல்றவர்கள் நாளைக்கு அனுர அரசிற்கு மேலான இதற்கு அதிருப்தி காரணமாக அர்ச்சுனா மஹிந்த ராஜபக்சவுக்கு தான் ஆதரவாக நிற்பது என்று சொன்னால் இவருடைய ஆதரவாளர்கள் அவ்வளவு பேரும் வந்து நாமல் ராஜபக்ச என்ற நிலைப்பாட்டை உறுதி செய்வதற்காக பின்னாலே நிற்பார்கள். அப்படி நிற்கும் போது திரும்பவும் ஒரு மஹிந்த ராஜபக்ச ஆட்சி வந்து என்று சொன்னால் இந்த போதை வஸ்துக்கள், இந்த கொலை கொள்ளை சம்பவங்கள், வாழ்வெட்டு குழுக்கள், கட்ட பஞ்சாயத்து எல்லாம் திரும்பவும் வடக்கு கிழக்கில் அரங்கேறும். அப்படி அரங்கேறும் போது எவ்வாறு புலம்பெயர் தேசங்களில் வடக்கு கிழக்கு இளைஞர்கள் வந்து குடுவடிக்கிறார்கள் என்று சொல்லி இப்போ சம்பவம் நடந்ததோ அந்த அரங்கேற்றத்தின் போது வடக்கு கிழக்கில் வாழ்கிற இளைஞர் சமுதாயம் அவ்வளவும் புலசைற இளைஞர் சமுதாயம் அவ்வளவு வேறும் தீவிரவாதிகள் என்று பச்சை குத்தப்பட்டு தென்னிலங்கைக்குள்ள அவர்கள் பிரபலப்படுத்தப்படுவார்கள். அப்போ இதெல்லாம் நடக்காமல் பார்த்துக்கொள்வது எங்களோட மக்கள் கையில் இருக்குது. ஆனால் நான் இப்போ இந்த செய்தியில் இதை என்னத்துக்கு சொல்கிறேன்னு சொன்னால் இன்றைக்கு இளைஞர் சமுதாயம் கைது செய்யப்படுற காரணம் எங்கட ஆக்கள் தான். எங்கட ஆக்கள் அண்டு ராஜபக்சர்களால் வந்து அவர்கள் அந்த திட்டமிட்டு இவ்வாறானதில் பரப்பும் பொழுது அதிலிருந்து ஒதுக்கப்பட்டிருந்தால், அதாவது குற்றச்செயல்களை செய்ய முனைய வந்த அந்த காசை கண்டுட்டு முனைய வந்தவர்களை அன்றே எங்கட சமுதாயம் அடையாளம் கண்டு ஒதுக்க நினைத்திருந்தால் இன்றைக்கு உங்களோட பிள்ளைகளும் இப்படியான ஒரு சீரழிவுகளை போயிருக்காது. இன்றைக்கு 9 மாகாணங்களிலும் இருக்கிற குற்றப்புலனாய்வு திணைக்களங்கள் சகல ஆதாரங்களையும் திரட்டி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதே போல யாழ்ப்பாணத்தில் பார்த்தீங்களா இன்றைக்கு கூட ஒரு கைது இடம்பெற்றிருக்கிறது. ஆயிரக்கணக்கான அந்த குலுசைகள், போதை மாத்திர குலுசைகள், காசு, வாழ், போதைப் பொருட்கள், இவ்வாறு கைதுகள் தொடர்ந்து இடம்பெற்று கொண்டிருக்குது. ஆதாரங்கள் திரட்டிய வகையில் அனைவரும் கைது செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இது தென்னிலங்கையில் எவ்வாறு அரசியல்வாதிகள் மேலே தாக்கம் செலுத்துதோ, கொள்ளை பாதாள அளவுக்கு மேலே வந்து அரசியல்வாதிகளை தாக்கம் செலுத்தோ அதே மாதிரி வடக்கிலையும் இடம்பெற்று கொண்டிருக்கும். இனிவரும் காலங்களில் ஊழல் தொடர்பானது இடம்பெறும். அதாவது தமிழ் அரசியல்வாதி என்று இல்லை, தமிழ் மக்கள் என்று இல்லை, எல்லார் மேலே ஊழல் தொடர்பான விரிவான விளக்கத்தின் பின்னர் அந்த கைதுகள் எல்லாம் இடம்பெற இருக்குது. இப்போ ஸ்ரீதரன் ஐயா கூட சொல்கிறார், ஏன் தமிழ் தரப்புகளை வந்து அரசாங்கம் கணக்கெடுக்கலன்னு சொன்னால் தமிழ் அரசாங்கத்துக்கு வந்து இப்போ தென்னிலங்கையில் எந்த அளவுக்கு கிளியர் பண்ணியிருக்கோ அதே மாதிரி தமிழ் தரப்புகளை கிளியர் பண்ணுற நேரம் இப்போ தான் வந்திருக்குது. அப்போ அடுத்த கட்ட வீட்டை வந்து வடக்கு கிழக்கில் தான் இடம்பெற போது, அதுவும் ஆதாரத்தோடு. ஏன்னு சொன்னால் கடந்த காலங்களில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆதாரமின்றி ஒரு சமுதாயத்தின் மேலோ அல்லது இனத்தின் மேலோ அரசாங்கம் தாண்ட பவரை பிரயோகிச்சா அது சர்வதேசத்துக்கு வேறு மாதிரி கொண்டு போகப்படும். அப்போ இதனால் அந்த ஆதாரபூர்வத்தை எல்லாத்தையும் கையில் எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு விசாரணை அடுத்த கட்டமாக இந்த வடக்கு கிழக்கில் வந்து இவ்வாறான கைதுகள், சுற்றி வளைப்புகள், சொத்து அபகரிப்புகள் எல்லாம் இடம்பெற்று கொண்டிருக்கிறது. இனிவரும் காலங்களில் இதை விட மோசமாக இடம்பெற இருக்கும். எங்களோட சமுதாயம் கொஞ்சம் உணர்வோம். இப்போ வருகிற மாகாண சபை தேர்தலில் இப்போ வெளிப்படையாக சொல்ல போனால் என்னுடைய ஆதரவு இளஞ்செழியன் ஐயாக்கு. அப்போ அவ்வாறான ஒரு மனிதர் வடக்கு கிழக்கில் வரும்போது எங்களோட சமுதாயத்துக்கு ஒரு சிறந்த தீர்வு கிடைக்கும். அவருக்கு தனிப்பட்ட கோபங்கள் ஒரு சில பேருக்கு இருக்கலாம். நிறைய பேர் வந்து தொடர்பு கொண்டு பேசியிருந்த நீங்கள் தனிப்பட்ட விரோதங்கள் அவர்கள் இருக்கலாம். ஆனால் ஒரு சமுதாயமாக ஒரு இனமாக நாங்கள் ஒற்றுமையாக நிற்கிறதுக்கு அவ்வாறான ஒரு மனிதர்கள் வரவு எங்களுக்கு கட்டாயமான ஒரு அவசியமான விடயமாக இருக்குது. ஆனால் தொடர்ந்து நீங்கள் பொறுத்து பாருங்கள், இந்த மாகாண சபை தேர்தலுக்குள்ளேயே அதிக அளவிலான கைதுகள் இடம்பெற இருக்குது. இது வந்து எந்த அளவுக்கு உண்மைன்றது வந்து உங்களுக்கு இடம்பெறும் போது அது விவரமாக உங்களுக்கு விளங்கும். ஸோ மக்கள் உங்களோட கையில் எல்லா தீர்மானம் இருக்குது இந்த புரட்சியில். ஸோ இதே மாதிரி மீண்டும் ஒரு காணொலியில் நம்ம சந்திப்போம்.